நேற்றைய தினம் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை உடனே கொடுத்தது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் இன்று அந்த வழக்கில் நீதிமன்றம் கேள்வியெல்லாம் எழுப்பவில்லை, மாறாக எச்சரிக்கையே கொடுத்திருப்பது இன்றைய தினம் முழு தகவலாக வெளிவந்திருக்கிறது. அமலாக்கத்துறையால் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2023 ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். இதனால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து 472 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையிலிருந்து கடந்த செப்டம்பர் 26 வெளியே வந்தார். ஒரு நாள் இடைவெளியில் 28 மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டு 29 பதவியேற்றார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்பான பண மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யாகுமார் என்பவர் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நடந்த வாதம்தான் திமுக தலைமையை அதிரச் செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் நீதிமன்றத்தில் அமைச்சர் பதவியில் இல்லை என்று கூறி ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்ததும் ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராகிவிட்டார். இதனால் அமைச்சரை எதிர்த்து சாட்சியம் கூற சாட்சியங்கள் தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதி, மனுதாரரின் குற்றச்சாட்டு நியாயமானதுதான், அமைச்சர் பதவியில் இல்லை என்றதால் தான் ஜாமீன் கொடுத்தோம். ஜாமீன் பெற்ற உடனேயே அமைச்சராக பதவியேற்றது ஏன்? குற்றம் சாட்டப்பட்டவரே அமைச்சராகிவிட்டால் சாட்சியங்கள் எப்படி பயமின்றி சாட்சியம் அளிப்பார்கள்? இது எப்படி சரியாக இருக்கும் என கேட்டார். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா, வழக்கறிஞர் ராம் சங்கர், செந்தில் பாலாஜி அமைச்சரானதால் விசாரணை பாதிக்கப்படுகிறது என்றால் அமலாக்கத்துறையே நீதிமன்றத்தை நாடியிருக்கும். அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. முகாந்திரம் இல்லாத இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் மனுவை தள்ளுபடி செய்ய மறுத்த நீதிபதிகள், செந்தில் பாலாஜி மீண்டும் முக்கிய துறையின் அமைச்சராக பதவியேற்றிருப்பதால் விசாரணை பாதிக்கும் என மனுதாரர் தன்னுடைய நியாயமான அச்சத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வழக்கில் சாட்சியங்களுக்கு அழுத்தம் உள்ளதா என்று விசாரிக்கப்பட வேண்டும். ஜாமீன் பெற்ற உடனேயே அமைச்சராக பதவியேற்றது ஏன் என்று செந்தில் பாலாஜியிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தி விசாரணையை டிசம்பர் 13 தள்ளி வைத்தனர். இந்த சூழலில்தான் இப்போது மிகப்பெரிய மாற்றம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றுதான் ஜாமீன் கொடுத்தோம் என நீதிமன்றமே கூறியிருப்பதால் அடுத்த 10 நாட்களில் செந்தில் பாலாஜியின் பதவிக்கு ஆபத்து வந்திருப்பதாகவும், செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து ஸ்டாலின் நீக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யும் என்பதால் இப்போது மொத்த ஆளும் அரசும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறதா? மொத்தத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வாரா அல்லது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா என்பதுதான் இப்போதைய கேள்வியாக இருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.